ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்த சேனையினுடைய அபிஷேகம் என்கிறதை பற்றியதான காரியங்களை நாம் நம்முடைய தியானத்தின் ஊடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தத்தினுடைய நிலை என்கிறதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒன்று. இரண்டாவது காரியம், நாம் அதற்கேற்ற ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியதும் அவசியம். ஏனென்றால் ஆயத்தம் இல்லாத யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் நிலையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல தகுதியான ஆயத்தங்களின் ஊடாக நாம் கடந்து போகும் பொழுதுதான் இந்த யுத்தத்தினுடைய சகல மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் அதற்கு ஏற்ற வெற்றியின் ஊடாக நாம் கடந்து போகவும் தக்கதான சூழ்நிலைகளை அடையும் மக்களாக நாம் மாற்றப்பட முடியும் என்று ஆண்டவருடைய வேத வசனங்களின் வழியாக நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். யுத்தத்திலே பல வகையான ஆயத்த நிலைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் குறிப்பாக வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு ஆயத்த நிலையை பற்றி நாம் பார்க்கின்றோம். தகுதியான விஷயங்களை அல்லது தகுதியானவர்களை நாம் தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம். ஒரு யுத்தத்துக்குரிய அடையாளம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல எல்லா ஜனங்களையும் நாம் யுத்தத்திற்காக அழைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. யுத்தத்திற்கு என்று நீங்களும் நானும் தரம் பிரிக்க வேண்டியது அத்தியாவசியமான ஒரு காரியமும் கூட. வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல இந்த திறமை வாய்ந்த மக்களை, தரம் பிரிக்கப்பட்ட மக்களை நாம் யுத்தத்தினுடைய முன்னணியத்தில் நிறுத்தக்கூடிய நேரத்தில் தான் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த தகுதியான விஷயங்களை நாம் தரம் பிரிக்க வேண்டும். அதில் அநேகமான காரியங்களை நம்முடைய தியானத்தில் பார்க்குறோம். எண்ணாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் தரம் பிரிக்கும் அனுபவங்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். எண்ணாகமும் 26:2 இந்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் சமஸ்த சபையாரையும் அவர்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய தேவன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு விஷயத்தில் எல்லா இஸ்ரவேல் மக்களையும் யுத்தத்திற்காக கூட்டிக் கொண்டு போ என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசாமல் 20 வயது அதற்கு மேற்பட்ட எல்லா ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே வேறு பிரித்து அந்த மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், தொகையேற்றக்கூடிய ஒரு காரியங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்கின்ற ஒரு பரிமாணத்தில் கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு யுத்தத்திற்கு தகுதி வாய்ந்த மக்களை நீங்களும் நானும் தரம் பிரிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த யுத்தம் பரிபூர்ணமான ஜெயத்தை அடையக்கூடிய ஒரு யுத்தமாய் மாற்றப்பட முடியும். இரண்டாவது ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் தேவனுடைய அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கக்கூடிய சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து நான் காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் நான் விவரித்து காண்பித்தேன். எல்லா விதமான காரியங்களை நான் எல்லா ஜனங்களோடும் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறது இல்லை. தனிமையாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு, எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன சொல்லுகின்றார், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போய்விடாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு காரியங்களை அறிவிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. அது தனிமையான மக்களுக்கு அல்லது சில காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகை தரப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நான் அறிவிக்கக்கூடிய அந்த தன்மைகள் தான் அதிக பிரயோஜனம் உள்ளதாய் காண்பிக்கப்பட முடியும். ஆகவே தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம் என்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிற. தானியேல் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். பின்பு தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு போய் தானும் தன்னுடைய தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழிந்து போகாதபடிக்கு இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காகவும் அனனியா
அசரியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அவர் சொல்லுகின்றார், எல்லா பாபிலோனிலே காணப்படக்கூடிய சகல ஜனங்களோடும் கூட நாங்களும் அழிந்து போகாதபடி தனிமையாய் காணப்படக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நான் அவைகளை அறிவித்தேன். ஏன்னா இவங்க தான் எனக்காக திறப்பிலே நின்று ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு துணையாக தூண்களாக நின்று ஜெபிக்கக்கூடியவர்கள் என்கிறதை அவர் மெய்யாகவே அறிய துவங்க ஆரம்பிச்சதுனால இந்த விஷயங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தானியேல் போய் பேசாமல் மிகவும் குறிப்பிடப்படக்கூடிய சில ஜனங்களோடு கூட பேசக்கூடிய முகாந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவைகளை நின்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை என்ன? தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம் அல்லது தரம் பிரிக்கப்படக்கூடிய நிலை என்கிறது மிகவும் முக்கியத்துவம் நிறைந்தது, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இந்த ஆண்டவராகிய தேவனுடைய கடைசி கால யுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தகுதியான விஷயங்களை நாம் மெய்யாகவே வேறுபடுத்தி அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் பூரணமான ஜெயத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்திலே வந்து அதை அவன் அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதர்களாகிய எஸ்கோலுக்கும் ஆனேலுக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது அவன் குடியிருந்தான். தன்னுடைய சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன்னுடைய வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலங்களிலே அவனும் அவனுடைய வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய கைப்படிந்த 318 பேரை ஆபிராம் அழைத்து கொண்டு போகின்றார். ஆபிராமுடைய வேலையாட்கள் எத்தனையோ ஜனங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்கள் மெய்யாகவே எல்லா ஜனங்களையும் ஆபிராம் அழைத்து கொண்டு போகாமல் 318 பேரை மட்டும் அவன் வேறு பிரித்து அவர்களை மட்டும் அவன் தனியாக அழைப்பித்து அவர்களுக்கு ஆயுதங்களை மெய்யாகவே அணிவித்து இந்த யுத்தத்தின் ஊடாக அவர்களை அழைத்து கொண்டு போன பொழுது 4 ராஜாக்களையும் மெய்யாகவே நிர்மூலமாக்கி மெய்யாகவே இழந்து போன எல்லா பொருளையும் திருப்பிக் கொண்டு வரக்கூடிய அனுபவங்களை ஆபிராம் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிலை என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல தகுதியான விஷயங்களை நீங்களும் நானும் தரம் பிரித்து பயன்படுத்துகிறது உண்டானால் சத்துருவின் கரங்களை மடங்கடிக்கவும் சத்துருவினுடைய எல்லைகளை நிர்மூலமாக்கவும் சாத்தானுடைய எல்லா விதமான கூறுகளை அதமாக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதை தேவனுடைய சத்திய வேத வாக்கியம் திட்டமும் தீர்க்கமுமான விஷயமாக நம்மோடு கூட பேச துவங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தகுதியான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரம் பிரித்து அவைகளை சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற 3வது முக்கியமான தகுதி என்கிறதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தகுதியானவைகளை தரம் பிரிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொன்னதைப் போல மெய்யாகவே கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய விசுவாசமாகிய தகுதியை
நாம் தரம் பிரிக்க வேண்டும் என்கிறதை பற்றி சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய முக்கியமான தகுதி என்கின்ற அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை பேசக்கூடிய நல்ல ஒரு காரியம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. செயல்படக்கூடிய வல்லமையாகிய தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வல்லமைகள் பல திறத்திலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவன் யோசனையிலே வல்லமை உள்ளவனாயிருக்கலாம். எல்லா விதமான காரியங்களை நினைவு கூறக்கூடிய விஷயத்திலே வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கக்கூடியவனாய் காணப்படலாம். அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே வல்லமைகளை வெளிப்படுத்தும் மனுஷனாய் காணப்பட முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதம் எந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறது? நம்முடைய வல்லமைகள் எல்லாம் பேச்சளவிலே காணப்படக்கூடிய வல்லமைகளாய் இல்லாமல் செயல் வடிவிலே காண்பிக்கப்படக்கூடிய அல்லது செயல்படுத்தும் வல்லமையாய் காண்பிக்கப்படக்கூடியதாக எப்பொழுது அவைகள் உருமாற்றம் அடைகிறதோ அப்பொழுதுதான் அவைகள் சாத்தானுக்கு எதிரடையாக தகுதி பெற்ற இராணுவ வீரனைப் போல உருவாக்கப்பட துவங்குகிறது. இந்த இராணுவ வீரர்கள் ஆகிய செயல்படும் வல்லமைகளை நீங்களும் நானும் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தால் எதிரியாகிய பொல்லாத பிசாசின் சர்வ ஆயுதங்களின் சேனைகளின் எல்லா விதமான தன்மைகளை நிர்மூலமாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். செயல் வடிவிலே காண்பிக்கப்படாதிருக்கக்கூடிய வல்லமையினால் எந்த பிரயோஜனம் இல்லை. வெறும் பேச்சு அளவிலே எந்த ஒரு காரியங்களையும் உங்களாலும் என்னாலும் சாதிக்க முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய இயேசுவும் நல்ல ஒரு வார்த்தையை எவ்விதமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கின்றார், பரலோக ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் அந்த ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறான். பலவந்தம் பண்ணக்கூடியவன் தான் அந்த ராஜ்யத்தின் ஊடாக மெய்யாகவே உள்ளே பிரவேசிக்கும் தகுதியை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகிறான். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல இந்த ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் வெறும் பேச்சு வடிவிலே இந்த வல்லமையான காரியங்களை பேசி 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 காலங்களை கழிக்கிறதை விட இவைகளை உங்கள் செயல் வடிவிலே கொண்டு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் கடைசி காலத்திலே சத்ருவை எதிர்க்கும் வல்லமை நிறைந்த ஆயுதங்களாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு சாத்தானுடைய காரியங்களை பயமுறுத்தும் மக்களாய் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தீர்க்கவுமான காரியங்களை பேச துவங்குகிறது. இது என்ன செயல்படும் வல்லமை? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வல்லமைகள் செயலாக்கப்படுகிறது உண்டானால் என்னென்ன விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றி மெய்யாகவே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். செயல்படும் வல்லமையிலே முதலாவது வகையான வல்லமையை குறித்து வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறதற்கு முன்பதாக சற்று ஆழமான விஷயங்களை நான் பேசுகிறதுனால ஜெபத்தோடு இவைகளை நீங்கள் கேளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வல்லமைகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாக சாத்தானின் எல்லா காரியங்களையும் தகர்ந்து ஒழிய பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். முதலாவது வல்லமை, செயல்படும் வல்லமை எங்கு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும்? இந்த வல்லமைகள் செயல்பாட்டின் ஊடாக வருகிறது உண்டானால் என்ன மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வார்த்தையை சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நீங்கள் பலமடைய வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவினால் வல்லமையாய் பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம் தான் செயல்படும் வல்லமை என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கின்றோம். வெளியரங்கமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் மாம்சீக பிரகாரமான வல்லமைகளை நாம் பெருக்கிக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றோம். அநேகம் மனுஷீகமான படைகள், அநேகம் மனுஷீகமான உறவுகள், அநேகம் மனுஷீகமான கட்டடங்கள், அநேகம் மனுஷீகமான தேவைகள், அநேகம் மனுஷீகமான உலக ரீதியான எல்லா விதமான சம்பத்துக்கள் என்று சொல்லி உலக ரீதியான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது மாம்சீக வடிவிலே காண்பிக்கப்படக்கூடிய யுத்தம் அல்ல. இந்த யுத்தம் ஆவிக்குரிய வகையாக சார்ந்திருக்கக்கூடிய யுத்தமாய் காண்பிக்கப்படுகிறதுனாலே உங்கள் உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய மனிதனில் நீங்களும் நானும் பலம் அடைய வேண்டியது அவசியம். இந்த யுத்தம் மெய்யாகவே ஆவிக்குரிய யுத்தமாய் காண்பிக்கப்பட துவங்குகிறதுனால
உள்ளான மனிதன் பலமடையாது இருக்கக்கூடிய வரைக்கும் இப்படிப்பட்ட யுத்தங்களில் மாம்சீகமான எந்த அணுகுமுறையும் நிச்சயமான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே தர முடிகிறது இல்லை. மாம்சீகமான எந்த முயற்சியும் இந்த காரியங்களிலே வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே சமதரிக்க அவைகள் அனுமதிக்கிறது இல்லை. ஒரு மனிதன் ஆவிக்குரிய உள்ளான வாழ்க்கையில் தரக்கூடிய அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடிய பலம் தான் இந்த சாத்தானுடைய எல்லா விதமான சத்துவமான காரியங்களை உடைந்து ஓட பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. மாம்சீகத்திலே முயற்சி பண்ண அநேக விதமான மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் காண முடிகிறது. மாம்சீகத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே கிரியைகளின் ஊடாக கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எல்லா வெற்றிகளை பெற முடியாமல் தோற்று போன சம்பவங்களை வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே உங்களாலும் என்னாலும் அநேகமான காரியங்களை வாசிக்க முடிகிறது. சிம்சோன் என்கின்ற மகா பெரிய வல்லமை நிறைந்த வாலிபன், ஆண்டவராகிய தேவனால் பலமடைந்த வாலிபன், எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய சத்துவம் பெற்ற வாலிபன், ஆண்டவராகிய தேவனுக்குரிய காரியங்களை எல்லா மக்களுக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றுக்கொண்ட வாலிபன், ஆண்டவராகிய தேவனை எப்பொழுது இழந்து போனானோ, உள்ளான வல்லமையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளார்ந்த வல்லமையை எப்பொழுது அவன் இழந்து போனானோ, ஆவிக்குரிய எல்லா விதமான வல்லமையான காரியங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை எப்பொழுது அவன் இழந்து போனானோ, அவன் பலட்சியமாக்கப்பட்டவனாய் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாய் கொண்டு போகப்படுகிறதை பார்க்க முடியும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சீகமான அணுகுமுறை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செல்லுபடியாக்கப்படுகிறது இல்லை. மாம்சீகமான அணுகுமுறை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெய்யான ஒரு மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே தர முடிகிறது இல்லை. மாம்சீகமான ஜெபங்கள், மாம்சீகமான பிரயாசம், மாம்சீகமான ஓட்டம், மாம்சீகமான பிரசங்கங்கள், மாம்சீகமான முயற்சிகள், மாம்சீகமான எல்லா விதமான காரியங்கள் மெய்யாகவே சத்துருவின் எந்த ராஜ்யத்தை ஒரு நாளும் மெய்யாகவே அணுகக்கூடிய தன்மைகளை இழந்து போக துவங்க ஆரம்பிக்குமே அல்லாமல் அவைகளுக்கு பக்கத்தில் கூட நுழைய முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனால் சாரமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை ஒன்றுதான், உள்ளார்ந்த மனிதனிலே வரக்கூடிய பலம் ஒன்றுதான் சாத்தானுடைய தன்மைகளை நேருக்கு நேராய் குறிவைத்து தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதமாய் உருவாக்கப்பட துவங்குகிறது. வல்லமை பெற்ற ஆயுதம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? மாம்சீகத்திலே காண்பிக்கப்படக்கூடிய வைராகியத்தின் நிலை அல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய உள்ளான மனுஷனில் வரக்கூடிய பலம்தான் சாத்தானை நடுக்கம் கொள்ள செய்ய ஆரம்பித்து விடுகிறது. சாத்தான் நடுங்க வேண்டும் என்றால் வெளியரங்கமான எந்த முயற்சியினாலும் அல்ல, உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் ஆவிக்குரிய உள்ளார்ந்த தன்மையிலே செய்யப்படக்கூடிய தன்மைகள் தான் மேன்மைப்படுத்தப்படுகிறது என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தான். ஜெபிக்கும் பொழுது ஒரு 2 விதமான காரியங்களை அவனுடைய கண்களுக்கு முன்பதாக தரிசனமாய் அவன் காண நேர்ந்தது. அதில் ஒரு தரிசனத்தில் அவன் பார்க்குறான், ஒரு பெரிய ஒரு தியேட்டர், அதாவது நிறைய மக்களை வாலிபர்களை ஏற்கக்கூடிய சினிமா தியேட்டர் மாதிரி ஒரு பெரிய ஒரு அரங்கு. அதில் இச்சைகளை தூண்டக்கூடிய அநேக விதமான பாவங்களை தூண்டக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்படக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரங்கு. அந்த அரங்கில் இந்த ஊழியக்காரனுடைய ஆவி அங்கே பக்கத்தில் போய் நிற்கிறது. அந்த அரங்கை போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பிசாசனுடைய ஆவிகள் அதிகமாக இருக்கும் என்கிறதை பற்றி அவர் யோசித்து போய் பார்த்தார். பிசாசை தேடி பார்க்குறார், பிசாசனுடைய ஆவி அங்கே ஒன்றுமே இல்லை. மேலே பார்க்குறார், மேலே பார்த்தா ஒரே ஒரு பிசாசு ஒன்று நல்ல குரட்டை விட்டு படுத்து தூக்கி கொண்டதை அவருடைய கண்கள் பார்த்தது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னங்க இது அதாவது கேளிக்கையான ஒரு அரங்கு, பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு அரங்கு, இங்கே பிசாசு வேலை செய்யாமல் பேசாமல் படுத்து தூக்கி கொண்டிருக்கிறானே. நேராக பிசாசு அப்போ எங்கு தான் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்படி கடந்து போன பொழுது ஒரு சின்ன ஒரே ஒரு ஓலை குடிசை. அந்த குடிசைக்கு சுற்றிலும் பார்த்தால் லட்சக்கணக்கான பிசாசுகள் எங்கும் அங்கும் அலைமோதி கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் பார்த்தது. உடனே அவர் யோசிச்சார், இங்கே அதை காட்டிலும் பெரிய பாவத்தினுடைய காரியம் இருக்கும் போல என்று சொல்லி யோசித்து உள்ளே எட்டி பார்த்த பொழுது அங்கே ஒரு சாதாரணமான ஒரு ஏழை ஒரு மனிதன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். இந்த 2 கான்ட்ராஸ்டான காரியங்களை பார்த்த பொழுது அவருடைய மனதிற்குள்ளாக ஒரு யோசனை தோன்றியது. ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அறைக்காக இத்தனை பொல்லாத பிசாசுகள் நடுநடுங்கி ஓடி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய சொந்த இடமாய் காணப்படக்கூடிய இடத்துல பிசாசுக்கு வேலையே எல்லாம் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறானே? ஆண்டவரை நோக்கி அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆண்டவராகிய தேவன் பேசினார், அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் அவனுடையவர்கள், அதிலே காண்பிக்கப்படக்கூடிய எல்லா விதமான தன்மைகளும் அவனுக்குரியது. ஆகவே அங்கே அவனுக்கு வேலை ஒன்றுமே இல்லை.
ஆனால் இங்கே காணப்படக்கூடிய இந்த மனிதன் உள்ளான வாழ்க்கையிலே வல்லமையை பெருக்கிக் கொண்டு வரக்கூடியவன். இங்கதான் இவனை தடுக்கத்தான் பொல்லாத சாத்தான் அநேகம் கணைகளை உருவாக்கும்படி கடந்து வருகின்றான். எவன் ஒருவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான வாழ்க்கையிலே பலத்தை உருவாக்கக்கூடிய பிரயாசங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறானோ அங்கேதான் பொல்லாத சாத்தான் அதிகமாய் படையெடுத்து வர துவங்க ஆரம்பிக்கின்றான். சாத்தான் யாரை கண்டு நடுங்குகின்றான்? சாத்தானுக்கு யாரை கண்டு பயம்? வெளியரங்கமாய் உலக ரீதியாய் முயற்சி பண்ணக்கூடிய எவனுக்கும் சாத்தானுடைய காரியங்கள் கண்டு பயமடைந்து பின்னிட்டு ஓடிப்போகிறது இல்லை. ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையிலே உள்ளான நிலைகளிலே எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வல்லமையை பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறானோ அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தகுதியான ஆயுதம் என்றால் என்ன? அதை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கண் கொண்டு பார்க்கணும். எது நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் தகுதி? எது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது? எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரதான பங்கு வகிக்கிறது? இதை எவனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மனிதன் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் அவனை சாத்தான் கண்டு நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளான வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய வல்லமையான பலம் அதுதான் சாத்தானுக்கு நடுக்கத்தை பிறப்பிக்கக்கூடியது. இயங்கும் வல்லமை, ஆண்டவராகிய தேவனுக்குள் செயல்படும் வல்லமை, இந்த செயல்படும் வல்லமை உள்ளார்ந்த மனிதனுக்குள் இயங்க சாத்தானும் அவனுடைய சேனைகளும் சாத்தானும் அவனுடைய ராஜ்யங்களும் நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. வெளியரங்கமான எந்த ஆயத்தங்களும் அல்ல, அந்தரங்கமான ஆயத்தத்திலே எவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பழக்கமிக்க துவங்க ஆரம்பிக்கிறானோ, எவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ, எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ளார்ந்த வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ளார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அவனை கண்டுதான் கடைசி காலத்திலே வரக்கூடிய சத்துருவின் எல்லா சத்துவங்களும் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வெளியரங்கமான முயற்சிகளுக்காய் அல்ல, சாதாரணமான மாம்சீகமான தன்மைகளுக்காய் அல்ல, மாம்சீகமான பாடல்கள், மாம்சீகமான ஆராதனை, மாம்சீகமான ஜெபங்கள், மாம்சீகமான ஊழியங்கள், மாம்சீகமான பிரசங்கங்கள், இவைகளினாலே சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்க போகிறது இல்லை. உள்ளார்ந்த மனிதனிலே வல்லமையாய் நீ பலம் கொள்ள ஆரம்பிக்க சாத்தானும் அவனுடைய ராஜ்யங்களும் நடுக்கம் கொள்ள துவங்குகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க. செயல்படும் முக்கியமான வல்லமையினுடைய இரண்டாவது பங்காக வேத புஸ்தகம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்கியம் என்ன சொல்கிறது? கொலோசேருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ரொம்ப ஆழமா பாருங்க. கொலோசேருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் நாங்கள் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகின்றேன். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தேறினதாக நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை. கிறிஸ்துவனுடைய பரிமாணம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான ஒரு நிலைகளோடு கூட கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அனுபவம் அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ருசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், சாதாரணமாக கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை கண்டு அவரோடு கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசாமல் போயிடுறான். ரெண்டாவது திறத்திலே காணப்படக்கூடிய மனிதன் கொஞ்ச நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். மூன்றாவதாக அவரோடு கூட பழகக்கூடிய மனிதன் அவருடைய ஒவ்வொரு பரிமாணத்தின் நிலைகளை உணர்ந்து கொண்டு அவரோடு கூட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கின்றான். 4வது, 5வது, 6வது லெவல், 7வது லெவல் என்று கடந்து போகும் பொழுது நெருக்கமாய் கர்த்தரோடு கூட ஒரு மனிதன் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், கிறிஸ்துவனுடைய தன்மைகளிலே எந்த ஒரு மனிதன் தேறினவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு முன்பதாக எதை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலும் கூட அவனுடைய மனம் எதின் மேலும் லயிக்கப் போகிறதே இல்லை.
கிறிஸ்து இயேசுவை தன் வாழ்க்கையிலே மெய்யாகவே எவன் எல்லா விதமான காரியங்களிலும் முற்றும் முழுவதும் அறியக்கூடியவனாய் கிறிஸ்துவனுடைய காரியங்களிலே தேறின ஒரு வாழ்க்கை எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு விரோதமாய் எத்தனை சத்துவங்களை சாத்தான் உருவாக்கினாலும் தோற்று போகிறவன் சாத்தான் தானே தவிர அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தன்மைகளை விட்டு இங்கும் அங்கும் அவன் விலகி போகிறதே இல்லை. இந்த சயின்ஸில் ஒரு காரியத்தை நீங்கள் படிச்சிருக்கலாம். 2 விதமான உயிரிகளை பற்றி நீங்கள் படித்திருக்க முடியும். 2 விதமான பாக்டீரியா என்கிறதை பற்றி பார்க்க முடியும். அந்த 2 விதமான காரியத்திற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தன்மைக்கு பெயர் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்றுக்கு பெயர் சாருண்ணின்னு சொல்கிறாங்க. இந்த ஒட்டுண்ணி என்கிறது என்ன செய்கிறது பாருங்கள், அது அந்த மரத்தோடு அந்த உடலோடு அந்த உயிரோடு ஒட்டிக்கொண்டே இருந்து தனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவைகளில் நின்று அவைகள் மெய்யாகவே பிரித்து அவைகளோடு கூட அவைகளாகவே இயங்க துவங்க ஆரம்பித்து விடும். இந்த சாருணிகள் என்கிறது கொஞ்ச நேரம் இருக்கும், அதை விட்டு அதுக்கு தேவையான காரியங்கள் கிடைச்ச பிறகு அந்த ஒரு தன்மை விட்டு விலகி போயிடும். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தரோடு கூட எல்லா நாளிலும் பின்னி பிணைந்த ஒரு அனுபவம். இந்த அனுபவம் தான் உன்னை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா காரியங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் உன்னை உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த அறிவு நமக்கு தேவை என்றால், பொல்லாத சாத்தான் கடைசி நாட்களில் ஏமாற்று தந்திரங்களை உருவாக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனிலே தேறின ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் அங்கிங்கனாதபடி எல்லா இடங்களிலும் மெய்யாகவே கடந்து வரக்கூடிய இந்த கடைசி காலத்தில் நீயும் நானும் கர்த்தராகிய தேவனுக்குள் நிலையாய் நின்று ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களின் காரியங்களின் ஊடாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றி யார் என்ன மாற்று கருத்துக்களை பேச ஆரம்பித்தாலும் உன் மனமும் என் மனமும் அவைகளிலே ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதே இல்லை. ஆண்டவராகிய தேவனை குறித்து எந்த மாற்றான காரியங்களை பற்றி பேசினாலும் இவைகள் கிறிஸ்துவுக்குள் உன்னை தேர்ந்தவனாக நிறுத்திருக்கக்கூடிய உள்ளான வல்லமை அவைகளை அங்கீகரிக்கப் போகிறது இல்லை. சாது சுந்தர் சிங் என்கின்ற கர்த்தருடைய மனிதன் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு மனிதனைப் போல பொல்லாத பிசாசு சாதுனுடைய ஜெபத்தை கெடுக்கும்படிக்காக அவர் பாறையின் மேல் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அவன் கடந்து வருகின்றான். கடந்து வரக்கூடிய அவன் இந்த சாதுவை பார்த்து பேசுகின்றான், சாதுவே, நீ என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்? அவர் சொல்றார், நான் இப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். எந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரே கர்த்தரை, இந்த எல்லா விதமான காரியங்களையும் சிருஷ்டித்த என் பரம்பொருளை நான் மெய்யாகவே தேடி அவருடைய சமூகத்தை நாடி நான் வாஞ்சித்து ஜெபத்தின் ஊடாக அவருடைய சமூகத்தில் என்னுடைய உள்ளத்தை உடைத்து ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். உடனே இந்த மனிதனாக காணப்படக்கூடிய அவன், இந்த ஏழை மனிதனை போல வயதான மனிதனை போல வந்திருக்கக்கூடியவன், அவன் சொன்னான், நீ நினைக்கிறது மாதிரி நீ விரும்பக்கூடிய இயேசு, நீ நேசிக்கக்கூடிய இயேசு, நீ மெய்யாகவே பார்க்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய இயேசு, நீ நினைக்கிறது மாதிரி அவர் பரலோக ராஜ்யத்தில் கிடையாது. இந்த இயேசுவை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன் பாரு என்று சொல்லி தன்னுடைய வலது கரத்திலே நீட்டினான். நீட்டின மாத்திரத்தில் இயேசுனுடைய உருவத்தை போல ஒரு சின்ன ஒரு உருவம் அவருடைய கரங்களின் மேலே நின்று கொண்டிருக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. இதோ உன்னுடைய இயேசுவை பார்த்து என் கையில் தான் வச்சிருக்கிறேன், இவர் வேறு எங்குமே கிடையாது, இவர் நரக உலகத்திற்குள்ளாக காணப்படக்கூடியவர், அவர் உன்னை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார், நீ நினைக்கிறது மாதிரி பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம பாக்கியத்தை நீ இவர் மூலமாய் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட நீ அவரை தேடுகிறது உண்டானால் ஏமாந்து போய்விடுவாய் சாது. ஆகவே இவரை நீ நம்பாமல் நான் சொல்லக்கூடிய காரியங்களின் ஊடாக நீ கடந்து வருகிறது உண்டானால் மோட்ச ராஜ்யத்தை, முக்தியை அடையக்கூடிய வழியை நான் உனக்கு காண்பிக்க முடியும். உடனே சாது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், பின்னாக போ பிசாசே, நீ ஆண்டவராகிய தேவனை விட்டு என்னை இடரும்படியான காரியங்களை மெய்யாகவே பேச துவங்குகிறாய். என் இயேசுவை நான் மனப்பூர்வமாக நான் நேசிக்கிறேன், என் இயேசு கிறிஸ்துவுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ சொல்லுகிறதை போல இந்த இயேசு ஒருவரின் நரக உலகத்தில் இருந்தால் கூட
இவரை விட்டு இங்கும் அங்கும் நான் விலகப் போகிறதில்லை. ஏனென்றால் முந்தி என்னை நேசித்த என் இயேசுவை மனப்பூர்வமாய் நான் நேசிக்க ஆரம்பிக்கிறதுனாலே இவர் இருக்கக்கூடிய இடம்தான் எனக்கு பரலோகம். ஒருவேளை அவர் நரக உலகத்தில் இருந்தால் கூட அவரோடு நான் தங்கி இருக்கிறதான் மேன்மை என்கிறதை அறிந்து அவரையே நான் பின்பற்றி போவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் பிசாசு ஒரே ஓட்டமாய் விலகி ஓடியே போயிட்டான். இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பாருங்க. நம்மை ஏமாற்றக்கூடிய சாத்தான், நயவஞ்சகமாய் பேசக்கூடிய சாத்தான், ஆண்டவராகிய தேவனை பற்றி தவறான காரியங்களை, தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய சாத்தானுடைய கருத்துக்களை பின்பற்றி எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மோசம் போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய மனிதர்கள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மோசம் போயிருக்காங்க தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய கன்னி பிறப்பு எல்லாம் சுத்த பொய் என்கிறதை பற்றி எத்தனை ஆவிக்குரிய மக்கள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய மக்கள் சொல்றாங்க இயேசுனுடைய மரணம் அது சாதாரணமான ஒரு மரணம் தானே தவிர அது மெய்யாகவே மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மரணம் அல்ல. கிறிஸ்து மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதெல்லாம் கட்டுக்கதை என்கிறதை பற்றி எத்தனை ஆவிக்குரிய ஜனம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க தெரியுமா? இவைகள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் கற்று தேறின ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில இல்ல. சாத்தானால் அவன் மோசம் போக்கப்பட துவங்க ஆரம்பித்து விட்டான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தன்மை மட்டுமல்ல, உன்னையும் என்னையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக ஆண்டவராகிய தேவனுடைய சகலவிதமான மகிமையான காரியங்களை நீ மெய்யாகவே இழந்து போக செய்யும்படியாக கர்த்தரை விட்டு திசை திருப்பக்கூடிய எத்தனை ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான பிரசங்கங்கள் உலக அளவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? உலக அளவிலே வந்திருக்கக்கூடிய பிரசங்கங்களின் நிலைமைகள் எல்லாம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? கர்த்தரோடு கூட மனிதர்களை இணைக்கிறதை விட்டுவிட்டு மனிதனோடு கூட மனிதனை, சாத்தானோடு கூட மனிதனை இணைக்கக்கூடிய பிரசங்கங்கள் எத்தனை கோடி, எத்தனை கோடி! இவைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி ஜனங்கள் கண் சொருகி போன மக்களாய் பின்பற்றக்கூடிய மக்களுடைய நிலைகளை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? அதற்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்த ஒரு வாழ்க்கையை அவங்களால வைக்க முடியல. கிறிஸ்துவை பற்றி இன்னும் அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவர்கள் அறியாமல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவேதான் அவர்கள் எந்த விதமான மாயையான உபதேசங்களையும் பின்பற்றி நாடி தேடி ஓடி விரும்ப ஆரம்பிக்கிறதற்குடைய காரணம் அதுதான். எத்தனை எத்தனை பொய்யான போதகங்கள், எத்தனை கள்ள உபதேசங்கள், எத்தனை துரு உபதேசங்கள் இந்த உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிக்கக்கூடிய எத்தனை ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், பேசப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எத்தனை ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை இழந்து போக ஆரம்பிச்சாங்க. காரணம், கிறிஸ்துவுக்குள் தேறின வல்லமை அவங்க வாழ்க்கையில இல்லை. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சக நிலைகளை நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் உன்னை தேறினவனாய் நிறுத்தக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள். எல்லா காரியங்களையும் இயேசுனுடைய ஒட்டுமொத்த நிலைகளை முற்றும் முழுவதும் நீயும் நானும் அறிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன்னையும் என்னையும் ஏமாற்ற எவனாலும் ஆகிறது இல்லை. இந்த பொல்லாத சாத்தான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் என்கிற பேர்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் ஒரு பெரிய ஒரு வலு சர்ப்பம் ஒன்று மெய்யாகவே புறப்பட்டு வருகிறது. யோவான் தன்னுடைய தரிசனத்தினுடைய கண்களில் பார்க்கிறார். அந்த வலு சர்ப்பத்தினுடைய வாயில இருந்து தவளைகளை போல ஆவிகள் புறப்பட்டு வருகிறதுடைய கண்கள் பார்த்தது. அப்போ ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த தவளைகளுக்கு ஒத்ததான ஆவிகள் எதை குறிக்கிறது? கடைசி நாட்களில் ஆண்டவராகிய தேவனை அறிந்தோம் என்று சொல்லக்கூடிய மக்களை வஞ்சிக்கும்படிக்காக, வஞ்சிக்கக்கூடிய வஞ்சக மூலமாய், அற்புதங்களின் மூலமாய் அவர்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படிக்காக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் உருவாக்கக்கூடிய வஞ்சகத்தின் ஆவிகள், அற்புதங்களை செய்யக்கூடிய ஆவிகள் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை வாழாதிருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதனும் எளிதாக வஞ்சிக்கப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஜப வாழ்க்கையில் ஒரு வஞ்சகம், ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு வஞ்சகம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளிலே ஒரு வஞ்சகம், தேவனுடைய ஊழியத்தில் ஒரு வஞ்சகம், தேவனுடைய காரியங்களை அறியக்கூடிய அறிவில் ஒரு வஞ்சகம், தரிசனம் என்கிற பெயரில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் வஞ்சகம், ஆண்டவராகிய தேவன் பேசினார் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களில் வஞ்சகம். இப்படி வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய காலம் இது. எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய நேரம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில், ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். ஒரு நாள் தேவனுடைய மனிதனை ஆண்டவராகிய தேவன் அனுப்பி வைத்து அவர் சொல்லுகின்றார், நீ போய் இந்த இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த மாதிரியான தவறான காரியங்களை செய்கிறதுனால பலிபீடத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி பலிபீடத்தை நீ உடைய பண்ண வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஜனங்கள் அறியும்படியாக என்னுடைய வல்லமைகளை நீ நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீ போன வழியை திரும்பாமல் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அந்த ஊரிலே காணப்படக்கூடிய ஒருவனுடைய வீட்டில் நீ தங்காமல் தாபறியாமல் ஒருவேளை ஆகாரம் கூட நீ குடிக்க அந்த ஆகாரத்தை கூட நீ புசியாமல் அங்கு ஒரு கலசம் தண்ணீரை கூட குடிக்காமல் வந்த வழியே போகாமல் அப்படி வேறு வழியாய் போக வேண்டும். கர்த்தர் பேசி அனுப்பிட்டார். எல்லா காரியங்களும் நடந்து முடிந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் அப்படி நிறைவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசி வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாக போகின்றார். போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் ஒரு மனுஷன் இருக்கிறான், கிழவனான தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நேராக அந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் நடக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளை பற்றி அவனுடைய குமாரர்கள் இந்த தீர்க்கதரிசியாகி கிழவனாகிய தீர்க்கதரிசிட்ட போய் அறிவித்த பொழுது உடனே என்னுடைய அதாவது அந்த கழுதின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள், அவனை நான் வரவழைக்கும்படிக்காக கடந்து போகிறேன். நேராக போகின்றான். போய் அவனோடு கூட பேசினான், ஒரு வார்த்தை பேசினான். என் சகோதரனே, என் வீட்டில் வந்து நீ சாப்பிட்டு போகணும். இல்லை, ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கின்றார், நீ வந்த வழியாய் திரும்ப போகக்கூடாது, எந்த வீட்டிலும் நீ ஆகாரத்தை நீ உட்கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்போ தான் கர்த்தர் என்கிட்ட வந்து பேசினார். என்னிடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அந்த தீர்க்கதரிசியை பட்டினியா நீ அனுப்புகிறது எப்படி? நீ தயவு செய்து என்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சொல்லி அவனை வருந்தி அழைத்த பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை மறந்து இந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிடும்படிக்காய் உட்கார்ந்தான். நடந்த காரியம், போகக்கூடிய வழியிலே அவன் சிங்கத்தினால் அடிக்கப்பட்டு செத்து போன நிலைகளை கண்கூடாக நாம் வாசிக்கும்படி. இது எதுக்கு சொல்கிறேன்? வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் இந்த நாளில் மட்டுமல்ல, ஆரம்ப நாட்களில் இருந்து தீர்க்கதரிசிகள் என்கிற பேரில், தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் அநேகம் விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் வரக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேறின வாழ்க்கை வாழணும். உங்கள் கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். கிறிஸ்து பேசினால் எப்படி பேசுவார்? கிறிஸ்து காரியங்களை சொன்னால் எப்படி சொல்லுவார்? கிறிஸ்து தரிசனங்களை காண்பித்தார் எப்படி காண்பிப்பார்? கிறிஸ்து பேசக்கூடிய வார்த்தைக்கும் இந்த உலகத்திலே காண்பிக்கப்படக்கூடிய தன்மைகளிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம்? மெய்யாகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவனுக்குள் தேர்ந்தவனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த தாற்பயமான அந்த தன்மைகளை எளிதாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் வரக்கூடிய இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேறின வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒழிய ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலையாய் நிற்கிறது என்கிறது முடியாது. இது கர்த்தர் நமக்கு தரக்கூடிய தகுதியான நிலைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் சாத்தான் அநேக விதமான ட்ரிக்கரி என்று அழைக்கப்படக்கூடிய தந்திரமான காரியங்களை உருவாக்கும்படி கடந்து வருகின்றான். உங்களையும் என்னையும் மோசம் போக்கும்படியாய், உங்களையும் என்னையும் ஏமாற்றும்படியாய் அவனுடைய தந்திரம் இன்று நேற்று மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே அதே தந்திரம். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாம் ஏவாளோடு கூட பேசி தந்திரமாய் சாத்தான் பேசினான். ஸ்திரியோடு கூட என்ன பேசுகின்றான்? இந்த தோட்டத்திலே காணப்படக்கூடிய விருட்சங்களிலே எதையாகிலும் கர்த்தராகிய தேவன் விலக்கினது உண்டா? எப்படி கேட்கிறான் பாருங்க. எதையாச்சும் சாப்பிடக்கூடாது கர்த்தர் சொன்னது உண்டா? எதையாகிலும் இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது இருக்கிறதை பற்றி கர்த்தர் பேசினது உண்டா? தந்திரமாய் பேசி அவளுடைய வாயிலே இருந்த வார்த்தையை பிடுங்கிக் கொண்ட சாத்தானுடைய தந்திரம் இன்று நேற்று மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலங்களிலும் இதே தந்திரங்களைத்தான் பொல்லாத பிசாசு பயன்படுத்துகின்றான். இந்த தந்திரமான காரியங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கிறிஸ்துவுக்குள் நீயும் நானும் தேறினவனாய் என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் நிலைத்து நிற்க வேண்டியது அவசியம். இந்த தேறின வாழ்க்கை உள்ள ஒரு மனிதனைத்தான் பொல்லாத பிசாசினால் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகத்தினால் ஈர்க்க முடிகிறது இல்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இது தகுதியான ஒரு ஆயுதம், இது தகுதியான ஒரு தன்மை. இப்படிப்பட்ட கைப்படிந்த தகுதியாகிய உள்ளான மனுஷனிலே வரக்கூடிய வல்லமையான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மோசம் போக்கும் எந்த மோசத்துக்குரிய காரியங்களும் மோசத்திற்கு உட்படுத்தக்கூடிய எந்த தன்மைகளை விட்டு நீயும் நானும் கடந்து விலகி போக உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 18 முதல் 21 வரை வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 18 முதல் 21 வரை வாசிக்க கேளுங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும்
ஆழமும் உயரமும் இன்னதென்று நான் உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியைகளை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை, ஆண்டவராகிய தேவனுடைய ஒட்டுமொத்த காரியங்கள் எல்லாவற்றையும் முழுக்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் என்னிடத்திலே விரும்புகின்றார், இதை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை எவனுடைய வாழ்க்கையிலே வர முடியும்? அவருடைய எல்லா காரியங்களின் ஆழ நீள அகல உயரங்களை எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய முழுமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்துவம் பெற்றவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு ஒரு முறை அநேகம் ஜனங்கள் புலம்பி எழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலே, நீர் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டாம், பயங்கரமான சேதம் உமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட போகிறது என்கிற செய்திகள் எங்களுக்கு முன்பதாய் வந்ததை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தயவு செய்து இதே இடத்துல நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். மீண்டும் நீரும் நாங்களும் ஒன்றோடு கூட ஒன்றாக இணைந்து மகா பெரிய ஊழியத்தின் காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பவுலினுடைய கழுத்தை நெடுநேரம் கட்டிக்கொண்டு அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர்களுடைய அன்பின் எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டார். இந்த ஜனங்கள் மெய்யாகவே என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள், இந்த ஜனங்கள் எனக்காய் உயிரையும் தரும்படிக்காய் எவ்வளவு தூரம் ஆயத்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கிறாங்க, என்னுடைய முகத்தை காண மாட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு தூரம் அவங்க புலம்பி அழுறாங்க. உடனே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே ஒரு சபையை கட்டி அங்கே ஜனங்களுக்கு ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு மனுஷனா போகல, அவர் மெய்யாகவே ஒரே ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்லுகின்றார்? நான் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் பாடுகளை படுகிறதற்கும் மரண கசியை அடைகிறதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் அழுது ஏன் என்னுடைய மனதை உடையப்படுகிறீர்கள்? கிறிஸ்துவின் நிமித்தம் எத்தனை நிந்தைகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமுள்ளவனாய் காணப்படுகிறேன். அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவருடைய சீஷர்கள் ஒரு முறை பேசினாங்க, ஆண்டவரே இதே இடத்தில் நாம் தங்கிடுவோம், எருசலேமுக்கு போகின்றோம், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகின்றார். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய நேரத்தில் இது உமக்கு சம்பவிக்க கூடாது, இந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது என்று சீஷர்கள் பேசின மாத்திரத்தில் இயேசு ஏன் அந்த வார்த்தைகளை மறுத்து பேச ஆரம்பித்தார் என்றால், தன் பிதாவாகிய தேவனுடைய முழுமையை அவரால் புரிந்து கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்திருந்தார். அவருடைய திட்டம் அவருக்கு தெரியும், அவருடைய விருப்பம் அவருக்கு தெரியும், எது ஆண்டவராகிய தேவனுடைய வழி அவருக்கு தெரியும், எது ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் அவருக்கு தெரியும். இங்கே சீஷர்கள் அழக்கூடிய அழுகை கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பமா? சீஷர்களை மெய்யாகவே திருப்திப்படுத்தக்கூடிய தன்மை ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பமா? அல்லது மரணத்தின் ஊடாக கடந்து போகிறது கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பமா? அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோ இயேசுவோ குழம்பி போகவே இல்லை. அவர்களுக்கு தெரியும் ஆண்டவராகிய தேவனுடைய அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் என்னதென்று. அவருடைய வழியை அவர்கள் அறிய ஆரம்பிச்சிருந்தாங்க, அவருடைய பாதை அவர்களுக்கு தெரியும். யாரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அநேக மக்கள் வழி நெடுக போய், அநேக மக்கள் வழி தவறி போய் கர்த்தராகிய தேவனை தொலைத்து போடுகிறதுக்கு காரணம் கிறிஸ்துவனுடைய முழுமையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடியாமல் போக ஆரம்பித்ததினாலே, ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை தீர்மானங்களை சித்தங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாமல் போக ஆரம்பித்ததினாலே தங்கள் மனம் போன போக்கின்படியே கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க.
வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே சாத்தானுக்கு தேவை என்ன? ஒரே ஒரு தேவை, நீ ஆண்டவராகிய தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிச்சா கூட பரவாயில்லை. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை சவதரித்த ஒரு மனிதனாய் விளங்கினால் கூட பரவாயில்லை. கர்த்தராகிய தேவனுக்குள் உன்னை பலமடைய பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் காண்பிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை நீ பெறக்கூடாது. அந்த வழியில் நீ போயிடக்கூடாது. எங்கேயாச்சும் நீ மார்க்கம் தப்பி நீ நடந்து போய்விடு. எங்கேயாச்சும் நீ மார்க்கம் தப்பி நீ அலைந்து போக வேண்டியது அவசியம். அந்த யூதாவினுடைய புத்தகத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, இவர்கள் எல்லாரும் மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வழி தவறி இருக்கக்கூடிய காரியம், அவங்களுக்கு போகக்கூடிய வழி தெரியாது, இருக்கக்கூடிய வழி தெரியாது, எங்கே போக வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எங்கே காரியங்களை உருவாக்க வேண்டும், ஒண்ணுமே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தருடைய முழுமையை அறியக்கூடிய அறிவுதான் எல்லா காரியங்களையும் உன் கண்களுக்கும் என் கண்களுக்கும் முன்பதாய் வெளிச்சம் போட்டு காண்பிக்க ஆரம்பித்து விடுகிறது. அவருடைய வழிகளை பற்றி உனக்கும் எனக்கும் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாதிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவராகிய தேவனுடைய முழுமையை நீயும் நானும் என் வாழ்க்கையிலே ஆழமாய் அறிய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஆழமாய் அறிய துவங்க ஆரம்பித்திருந்தார். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி யார் அவருக்கு மறுத்து பேச ஆரம்பித்தாலும், என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன், என் தேவனை பற்றி தான் உணர்வு எனக்கு தெரியும், என் தேவனுடைய தன்மைகளை எல்லா காரியங்களையும் நான் மெய்யாகவே ஆழமாய் அறிந்திருக்கக்கூடியவராய் விளங்குகின்றேன். அப்போஸ்தலன் திட்டமாய் பேசினதுனாலே அவரோடு கூட எதிர்த்து நிற்க யாராலும் முடியல. ஜனங்கள் அழுதாங்க, ஜனங்கள் புலம்பினாங்க, ஜனங்கள் அப்போஸ்தலனுடைய கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு புலம்ப ஆரம்பிச்சாங்க. அநேக விதமான மக்கள் சொன்னாங்க, நீங்கள் அந்த இடத்திற்குள் போகக்கூடாது. சில தீர்க்கதரிசிகள் பேசினாங்க, இவ்விதமான கச்சைகளை உடையவன் இந்த மாதிரி கட்டுண்டு மெய்யாகவே காவலிலே அடைக்கப்பட போகின்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி அறிவித்த பொழுதிலும் கூட தேவ சித்தம், தேவனுடைய திட்டம் இனது என்கிறதை பவுல் அறிய ஆரம்பித்ததினாலே அவரை எந்த காரியங்களும் தடுக்க முடியவே இல்லை. நம்முடைய ஓட்டம் தடுக்கப்படுகிறதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் முழுமையை உன்னாலும் என்னாலும் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கிற முடியல. ஏதோ அறகுறையா நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். கர்த்தர்னா யாருங்க? கர்த்தராகிய தேவன் என்று சொன்னால் அற்புதங்களை செய்வார். கர்த்தராகிய தேவன் ஆச்சரியமான காரியங்களை உருவாக்குவார், பேர் சொல்லி அழைப்பார், ஒரு 4 தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நமக்கு தேவையான சில காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். வயிற்று வலியா சரியா போயிடும், அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனையா சரியா போயிடும், உனக்கு இந்த மாதிரியான அநேக விதமான, அதாவது இந்த வாங்கின கடனை கொடுக்க முடியலையா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இப்படி தான் கர்த்தராகிய தேவனை பற்றி நீயும் நானும் அறிந்திருக்கின்றோம். சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய மக்களும் அப்படி தான் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அகலத்தையும் அறியக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை விட்டு இம்மி அளவும் விலகி போகக்கூடிய ஒரு மார்க்கத்தானாய் ஒரு நாளும் காணப்படக்கூடியவனாய் இருக்கக்கூடியவன் அல்ல. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே ஆழமாய் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் அவருடைய ஒவ்வொரு தத்துவத்தையும் ஒவ்வொரு சித்தத்தையும் ஒவ்வொரு விளக்கத்தையும் தீர்மானமாய் அறிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இந்த கடைசி காலங்களில் பொல்லாத பிசாசு என்ன ஒரு காரியத்தை உருவாக்குகிறார்? உள்ளான வாழ்க்கையிலே வல்லமையாய் நீ பலமடைந்து கர்த்தருடைய முழுமையை எங்கே நீ அறிந்து விடுவாயோ, கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களில் அந்த ஆழ்ந்த சாரமான காரியங்களை எங்கே நீ அறிந்து கொண்டு கர்த்தருக்கு ஏற்றவண்ணமாய் இயக்கத்தின் ஊடாய் போய்விடுவாயோ, இந்த காரியங்களை இந்த பொல்லாத பிசாசு அறிய ஆரம்பித்ததினாலே கிறிஸ்துவை ஒட்டு மொத்தமும் அறிய விடாத அளவிற்காய் நம்முடைய மனக்கண்களை சாத்தான் குருட்டாட்டம் பிடிக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றான். நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தரை தேடக்கூடிய மார்க்கத்தை எங்கே நாம் அறிய முடியும்? அநேகம் உபத்திரவங்கள் வரக்கூடிய நேரத்தில் உபத்திரவங்கள் மேல் நாம் நம்முடைய கண்களை திருப்புவோமா, அல்லது ஆண்டவராக தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு நேராக கண்ணை திருப்ப முடியுமா? உபத்திரவங்களை பார்த்து பார்த்து கர்த்தரை நாம் இழந்து போக ஆரம்பிச்சோம். கர்த்தர் சொல்லுகின்றார், அவைகளை அல்ல, நீயும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை ஆண்டவராக தேவன் பேசினார். ஒரு முறை மார்த்தாள் மரியாள் என்கின்ற வீட்டிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகின்றார். பெத்தானியா என்கின்ற ஊருக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வருகிறார் என்று சொல்லி மார்த்தாள் கேள்விப்படக்கூடிய நேரத்தில் இயேசுவை எப்படி கவனிக்கலாம், இயேசுவுக்கு தேவையான என்னென்ன விதமான காரியங்களை உருவாக்கலாம், வீட்டை எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், வீட்டுக்குரிய எல்லா விதமான தன்மைகளை எப்படிலாம் உருவாக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமான பதார்த்தங்களை என்னென்ன விதமான பதார்த்தங்களை செய்து கொடுக்கலாம், அவள் இங்கும் அங்கும் அலைந்து இங்கும் அங்கும் ஓடி ஆடி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாள். இந்த மரியாளோ வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க ஆரம்பித்தேன்.
இயேசு தூரத்தில் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த ரெண்டு பேரும் ஆயத்தமாய் வந்து நிற்கிறாங்க. மார்த்தாள் ஓடி போய் இயேசப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இவள் எப்போ பார்த்தாலும் ஒரு வேலையை செய்யாமல் ஜெபம் பேசாமல் போய் ரூமில் போய் உட்காந்துருக்க ஆரம்பித்தேன். நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எல்லா வீட்டுக்குரிய அலங்காரத்தெல்லாம் செய்யும்படிக்காய் நான் அவளை அழைப்பித்த பொழுது அவள் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. போட்டுக் கொடுக்கக்கூடிய வேலை எல்லா இடங்களிலும் வருகிறது வழக்கம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த மார்த்தாள் போய் மரியாளை பற்றி இயேசப்பாட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் எத்தனையோ விதமான காரியங்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் கூட இவள் மரியாள் என்று அழைக்கப்படக்கூடிய இவள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய விஷயங்களையே தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தார். இயேசு நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகின்றார், வீட்டை ஆயத்தப்படுத்த வேண்டும், அவருக்கு தேவையான ஆகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிறதை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தை பேசினாள். மார்த்தாளே, நீ உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீ மெய்யாகவே கவலை கொள்ள ஆரம்பித்தாய். ஆனால் உன்னிலும் மரியாள் மேன்மை உள்ளவளாய் நினைவு கூறப்பட்டாள். காரணம், அவள் தனக்கான நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாள். அப்போ இந்த மார்த்தாள் மரியாள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தி ஆண்டவராகிய தேவனுடைய மனதை புரிந்து கொண்டவள். கர்த்தராகிய தேவனுடைய ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் எதை கர்த்தர் விரும்புவார், எது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம், புரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமுள்ளவனாய் காண்பிக்கப்படுகின்றான். ஆண்டவராகிய தேவனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த பொல்லாத சாத்தானுக்கு எது தேவை? கர்த்தராகிய தேவனால் நேசிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை நீயும் நானும் பெற்றுவிடக்கூடாது. கர்த்தருக்கு நெருங்கின ஒரு பந்தமாக, நெருங்கின ஒரு சொந்தமாக, தேவனோடு கூட இணைக்கப்பட்டவனாக நீயும் நானும் மெய்யாகவே காண்பிக்கப்படக்கூடாது. சாத்தானுடைய முக்கியமான திட்டம் என்ன? ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனோடு கூட முழுமையுமாய் அறியக்கூடிய அறிவை பெறுகிறதுனாலே எல்லா தன்மைகளையும் அவன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஆகவே இந்த புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கும்படி தேவையற்ற மாயையான காரியங்களை பொல்லாத பிசாசு உருவாக்க ஆரம்பிக்கின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதை. உள்ளான மனிதனிலே வல்லமையாய், எதிலே நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு, அதுவும் அரைக்குறையான அறிவு அல்ல. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி முழுமையுமாய் அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், சகலத்தையும் எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படக்கூடிய அந்த பலம் உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைகளிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பாருங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமைப்படுங்கள், பிசாசுடைய எல்லா தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில வல்லமை வரக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படக்கூடிய வல்லமை எதற்காக வர வேண்டும்? சாத்தான் நம்முடைய எதிரி. நிறைய நேரங்களில் சாத்தானை எதிர்க்கக்கூடிய திராணிகளை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் பிசாசை பற்றி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிதாபம் கொள்ள ஆரம்பிச்சிருவோம். ஒரு முறை நல்ல ஒரு ஊழியத்திற்கு நான் கடந்து போன ஒரு அந்த காலத்தை நான் யோசிக்கின்றேன். அது அப்போ தான் ஊழியத்திற்கு சென்ற ஆரம்ப காலகட்டம். ஒரு சகோதரிக்குள் பொல்லாத பிசாசு ஏறக்குறைய 27 வருடமாய் உள்ளே இருந்து அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிசாசுனுடைய ஆவி. அந்த பிசாசுக்காக நான் ஜெபிக்கும்படி தலையின் மேலே கரங்களை வச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே, இவளை விட்டு நீ வெளியே போக வேண்டும். 27 வருஷமாய் இவளுக்குள் குடியிருந்து கொண்டிருக்கக்கூடிய உன் நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இவளை விட்டு நீ வெளியே புறப்பட்டு போக வேண்டும். அந்த பிசாசு என்னோடு கூட பேச துவங்கிற்று. என்கிட்ட சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது. அது முதல் காரியமாய் சொன்னது, உங்கள் இந்திய நாட்டினுடைய சட்டம் உனக்கு தெரியுமா? 10 வருடம் ஒரு மனிதன் ஒரே வீட்டில் குடியிருக்கிறது உண்டானால் அந்த வீடு அவனுக்கே சொந்தம். நான் 27 வருடமாய் இவளுக்குள் நான் குடியிருந்து விட்டேன். இவள் எனக்கு சொந்தம் தானே. முதல் காரியம் லா பேசிச்சு.
இரண்டாவது காரியம், அதே பிசாசு பேசிட்டு, நீ என்னை இவளை விட்டு துரத்துகிறது உண்டானால் நான் எங்கே போக முடியும்? எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும்? உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீ சற்று திறந்து பார். உலகத்திலே மரித்து போன, உலகத்திலே வானத்திலிருந்து விழுந்து போன கோடானு கோடி தூதர்கள் எல்லாம் ஆவிகளாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நான் எங்கே போய் நிற்க முடியும்? எங்கு போனாலும், மரங்களுக்குள் போனால், காடுகளுக்குள் போனால், அநேக விதமான புதர்களுக்குள் போனால், குகைகளுக்குள் போனால், கடற்கரைக்குள் போனால், எந்த இடத்துக்குள்ள போனாலும் பிசாசின் ஆவிகள் ஏராளமாய் நின்று கொண்டிருக்கிறது. எங்கே நான் போக முடியும்? எனக்கு தங்கக்கூடிய இடம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தயவு செய்து நீ இவளுக்காக ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு நான் இவளுக்குள்ளேயே தங்கியிருக்கும்படி நீ எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீ என்னை இவளை விட்டு துரத்தி விடாதே என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச துவங்கிற்று. நான் உடனே யோசித்தேன், ஐயோ பாவமே, வெளியே போச்சுன்னா பனியிலையும் வெயிலையும் நனைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும் போல இருக்கு என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதன் பின்பு ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார். பிசாசு என்றைக்கும் பிசாசு தான். அவனுக்கு நீயும் நானும் இரக்கம் காண்பிக்க கூடாது. சத்துருவானவருக்கு நீ இரக்கம் காண்பிக்கிறது உண்டானால் இந்த சத்துருவை ஒரு நாளும் உன்னால் மேற்கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தர் பேசின மாத்திரத்தில் இயேசுவின் நாமத்தினால் அந்த பொல்லாத பிசாசை துரத்த துவங்கினேன். இதை எதுக்கு சொல்றேன்? சாத்தான் நயம் காட்டி, சாத்தான் உன்னை நீ சாத்தானை எதிர்க்க விடாத அளவிற்கு மாய தந்திரங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவன் பேசுகின்றான், உன்னோடு கூட பேசுகின்றான். இந்த காரியங்களை எதிர்க்க உன்னால் எப்படி ஆகும்? நீ ஒரு தனி மனிதனாய் நின்று கொண்டு இத்தனை காரியங்களை செய்கிறது எப்படி? நீ செய்யக்கூடிய விஷயங்கள் என்னை எதிர்க்கிறேன் என்று சொல்லி நீ மெய்யாகவே எதிர்க்கக்கூடியது உன்னுடைய நாட்டை நீ எதிர்க்க ஆரம்பிக்கிற, உன் தேசத்தை நீ எதிர்க்க ஆரம்பிக்கிற. சாத்தான் உனக்கு மயக்கமான கண்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். எல்லா விதமான விஷயங்களிலும் அடித்தளமாய் இருந்து இயங்குகிறவன் பொல்லாத பிசாசு. இதை நீயும் நானும் இனம் காண ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானை எல்லா இடங்களிலும் காணக்கூடிய நீயும் நானும் எதிர்க்க வேண்டியது அவசியம். அத்தேனே என்கின்ற பட்டணத்திற்கு கடந்து போன அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த இடங்கள் எல்லாம் மார்ஸ் என்கின்ற அந்த மேடையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதை கண்டு, அந்த தேசம் எல்லாம் விக்கிரகத்தினாலே நிறைந்திருக்கிறதை கண்ட மாத்திரத்திலே ஆவியிலே வைராகியம் கொண்டதைப் போல சாத்தானுடைய ஆவியினுடைய தன்மைகளை எங்கு நீ காண ஆரம்பித்தாலும் உன் மனம் வைராகியம் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் சாத்தான் நம்முடைய பரம எதிரி. அவனை அழிக்கவே தேவன் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கின்றார். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையாய் காணப்படக்கூடிய உனக்கும் எனக்கும் ஒரு எதிரி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பொல்லாத பிசாசு என்கிறதை நீயும் நானும் அறிய வேண்டும். நயம் காட்டுவான், உனக்கு முன்பதாய் கெஞ்சுவான், அழுவான், புலம்புவான், வேதனைப்படுவான். விட்டுவிடாதிரு. அந்த பொல்லாத பிசாசுதான். அவன் உன்னை நயம் காட்டி வஞ்சிக்கும்படி வரக்கூடிய பொல்லாத சாத்தான் என்பதை அறிந்து நிர்மூலமாக்க வேண்டும். இதற்கு தேவை உள்ளான வாழ்க்கையிலே வரக்கூடிய வல்லமையான பலம். இந்த உள்ளார்ந்த மனிதனிலே செயல்படக்கூடிய விஷயங்களிலே வரக்கூடிய வல்லமை உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தானை எங்கு கண்டாலும் நீ மெய்யாகவே ஓட துரத்த ஆரம்பிச்சிருவ. பிசாசனுடைய ஆளுகையை எங்கு உன்னுடைய கண்கள் காண ஆரம்பித்தாலும் உன்னை அறியாத வைராகியம் பற்றி எரிகிறதை உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் வரல. பிசாசனுடைய ஆதிக்கங்களை பார்க்கும் பொழுது வைராக்கியம் வரல. தேசத்தை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தக்கூடிய சாத்தானை பார்க்கக்கூடிய நேரத்தில் வைராக்கியம் வரக்கூடிய அந்த தன்மைகளை எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கக்கூடிய நீயும் நானும் செயல்படும் வல்லமையை பெற்றிருக்கிறது உண்டானால் ஒரு மூலையில பிசாசு உள்ளே வரக்கூடிய நேரத்தில் உன்னை அறியாத வல்லமை உனக்குள் மெய்யாகவே பெருக்கெடுத்து வந்து அந்த மூலையில் காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாத்தானுடைய காரியங்களை கூட அழிக்கக்கூடிய நிலைகளிலே வைராகியம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுவாய். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, செயல்படும் வல்லமைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தகுதி என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தகுதியானவர்களை, கைப்படிந்தவர்களை நீ உனக்காக தேர்ந்தெடுத்துக்கொள். யுத்தத்திலே மகா பெரிய வெற்றியை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செயல்படும் வல்லமை உன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. செயல்படும் வல்லமை நம் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உள்ளான மனிதனிலே வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளவும், எல்லா விஷயங்களிலும் தேறின ஒரு வாழ்க்கை வாழவும், தேவனை முழுமையுமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நாம் உருவாக்கப்படவும், பிசாசை எல்லா காலத்திலும் எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துவம் பெற்றவனாகவும் உன்னையும் என்னையும் அது உருவாக்க ஆரம்பித்துவிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த
வாழ்க்கையிலே செயல்படும் வல்லமைக்காக நீ தகுதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ ஜெபிக்கிறது உண்டானால் நீயும் நானும் இயங்கும் கிறிஸ்தவனாய் செயல்படும் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு சாத்தானுடைய அதிகாரங்களை நிர்மூலமாக்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம். தகுதியான காரியங்களை பெற்றுக்கொண்டு சத்துருவின் எல்லா அஸ்திராதங்களையும் நிர்மூலமாக்கும்படி நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. செயல்படும் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே இயங்குகிறது உண்டானால் உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாய் அல்ல, பலமுள்ளவர்களாய் உருவாக்கப்படவும் எல்லா விஷயங்களிலும் தேறின தன்மை உள்ளவர்களாய் நாங்கள் கர்த்தாவை நிலைத்து நிற்கவும் தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவனை முழுமையுமாய் அறிந்து கொண்டு அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொருவரும் இயங்கும் ஒரு மக்களாய் விளங்கவும் சத்துருவின் எந்த அஸ்திராயுதங்களை முறியடிக்கத்தக்கதாக சாத்தானை எங்கு கண்டாலும் எதிர்த்து நிற்கும் சத்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களுமாக இந்த செயல்படும் வல்லமை எங்களை உருவாக்குகிறது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த தகுதியான ஆயுதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். தகுதியை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கி எழும்பி வரக்கூடிய கடைசி கால யுத்தங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படும் வல்லமைகளை பயன்படுத்தி எழும்பி நிற்கும் சாத்தானின் எல்லா அஸ்திராயுதங்களின் காரியங்களை முறிய பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிக்கவும் பொல்லாத பிசாசின் ராஜ்யங்களை இந்த பூமியினுடைய எல்லைகளை விட்டு மெய்யாகவே வேறறுத்து போடவும் தக்கதாக இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே நிலைத்து நிற்க கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. செயல்படும் வல்லமைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வல்லமைகளை பெற்றுக்கொள்கிறதை காட்டிலும் அந்த வல்லமைகள் பயனாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாத்தான் உங்களையும் என்னையும் கண்டு நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுவார். கிறிஸ்து இயேசுனுடைய பிள்ளைகள் இயங்கும் பிள்ளைகளாய் எழும்பி நிற்கும் பிள்ளைகளாய் வல்லமைகளை செயல்படுத்தும் பிள்ளைகளாய் மெய்யாகவே விளங்குகிறது உண்டானால் இந்த இறுதி கால யுத்தங்களிலே நீங்களும் நானும் ஜெயிக்கக்கூடிய கிறிஸ்துவனாய் மாற்றப்பட முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.